ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டிலையே. அதுக்கு மாடியில் நான் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த செடியிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வீட்டு செடியிலேருந்து எடுத்து சமையல் பண்ணோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாட்டுக்கு இன்றைக்காவது செய்ய முடியாத ஒரு குழம்பு அந்த மாதிரி வைக்க முடியாத நேரங்களில், ஒரு அவசரமான நேரங்களில் இந்த பொடி நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். அதில் பொரிகடலை ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் முழு கடலை பொரிகடலை எடுத்துருக்கிறேன் நான். இதை எடுத்து பக்கத்தில் எடுத்து ஆற வைக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் மிளகு, அதே மாதிரி மிளகா வத்தல் நம்முடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லாமே வதக்கின இதில் பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே நம்ம அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, அதை காமிக்கலை. அப்புறம் பெருங்காய பொடி, இதெல்லாம் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.